போதுமா? போதும் போதும், அரிசி சும்மா ஒரு கைப்பிடி தான் போட்டிருக்கு. யார் சாப்பிட்றா இங்க? வீட்டில் நான் கூட குழம்பு வைப்போம், இங்கே வெறும் பால் சோறு யார் தின்னுவா? பிரசாதமாக ஒரு உருண்டை எல்லாரும் கையில் கொடுத்தாலே போதும், காலியாயிடும். வரவங்க அப்படி கொடுத்து விட்டுறலாம், நாளைக்கு கம்மியாகவே இருக்கட்டும். சரிங்கக்கா. 3 பேர் ஓரமாக உட்காந்துட்டீங்க. நீங்க என்ன பண்ண சொல்றீங்க? மாமா சும்மா வளர்க்கலாமேன்னு கேட்டேன். அதெல்லாம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் உட்காந்துட்டு இருக்கோம். அங்கங்க பொங்கல் வைக்கிறாங்க, எங்க போறது? அதான் இப்படி உட்காந்தாச்சு. அதெல்லாம் உரிக்கணுமா? இல்லை நீ அதெல்லாம் உரிச்சு தான் எடுத்துட்டு வந்தாங்க. எல்லாம் காணும். அவங்க அந்த பக்கமாக பொங்கல் வைக்கிறாங்க, சக்கரை பொங்கல். ஏன் இப்படி தள்ளி தள்ளி வைக்கணும்? நம்ம இந்த பக்கம் தேடிட்டு வந்தோம், அவங்க அந்த பக்கம் எடுத்துட்டு வந்தோம், வசதியாக இருக்க நம்ம வச்சுட்டோம். அப்புறம் பார்த்தா அவங்க அங்கே உட்காந்துட்டாங்களாம். சரி நாங்கள் அப்படியே வச்சுக்கணும்னுட்டாங்க. அதனால தள்ளி தள்ளி வைக்கிற மாதிரி ஆயிடுச்சா? எங்கே காலியாக இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தோம். நீ சாமி முன்னாடியே வைக்கிற மாதிரி இருந்துச்சா? சரி இப்படியே வைக்கிற மாதிரி இருக்கேன், நல்லா இருக்கேன்னு இப்படி உட்காந்தோம் நாங்கள். அவங்க அந்த கோயிலுக்கு அந்த பக்கம் பின்னாடி வைக்கிறாங்க. சரி சரி. பால் பொங்கி வருது. வரட்டும் வரட்டும், இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும், அப்படியே அரிசி போட்டு. சரிக்கா. இங்க பாதி வேலை ஆயிடுச்சா? 10 நிமிஷத்துல சோறே வந்துடும், பாதி வேலை ஆயிடுச்சுன்னு கேட்குறேன். இத்தனை வாட்டி சொல்லிட்டு இப்படி அடுப்பு மேல கரண்டி வைக்காதீங்கன்னு. கரண்டியா வேற இருக்கு. தாண்டி வச்சு அந்த பக்கம் வெந்துச்சான்னு பார்த்துட்டு வந்து இப்படி உட்காந்தனா அது பழகிடுச்சுடி. கரண்டி மேல கொஞ்சம் சாப்பாடு இருக்கு. அது சாப்பாடு இல்லை, அந்த பால் அதில் நெய் ஊற்றி உடுக்க வச்சிருக்கு, வேற ஒன்றும் இல்லை. அது அப்படியே சொட்டேன் பொறுமையா. ஓ, இங்க அடுப்பு பற்ற வச்சுட்டாங்களா? அவங்க பத்த வச்சுட்டே இருக்காங்க. வச்சுட்டாங்க. எதுக்கு எப்படி வந்துட்டு இருக்க? பின்னாடி வருது இல்லை, கூட எங்க போனாலும் ஒன்னா போறது. என்னம்மா என்னம்மா? அப்புறம் எல்லாரும் என்ன கலாய்ப்பாங்க, நீங்க இப்ப என் கூடவே இருக்கீங்கன்னு. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. எதை பத்தி தான் கவலை இருந்திருக்கு? நம்ம புருஷன் கூட இருக்க மாட்டானான்றாங்க. இருக்கிறது உனக்கு பிரச்சனையா இருக்கு. ஏன் வாய் திறந்துட்டேன்? மன்னிச்சிருங்க. சொன்னல, மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டேன்ல. ஒருத்த பாசமா தெரிஞ்சா உனக்கு நாயா தெரியலாம். தெரியாம சொல்லிட்டேன். நிச்சு பனிஷ்மெண்ட் இருக்கு. அதனால நம்ம வீட்டுல வில்லங்கமா யோசிக்காதீங்க. அதுக்கு ரொம்ப நாள் இருக்கு போறதுக்கு. எங்க ரொம்ப நாள் இருக்குதோ தான் இன்னைக்கு. எங்க நைட்டுல நாளைக்கு காலங்காலத்துல பெரிய ஆயிடுவாங்க. என்ன சொல்லாது? காலங்காலத்துல தானே பொங்கல் வைக்கிறோம், அப்புறம் என்ன? எல்லாத்துனா சொல்ல ரவுடி வந்து தப்பு பேசிக்கலாம் கேரம்ல. நீங்க செஞ்சு அதை சொன்னீங்கல்ல, அது நல்ல விஷயம். வாட வந்து உட்காரு. இங்க சக்கரை பொங்கல் வைக்க கூட இருக்கணுமா? சரி அடுப்பு பத்த வைக்கிறாங்க, அதனால இங்க என்ன நிலவரம்னு பாத்துட்டு போ வந்தோம். போற போக்கில் கையில் ஒரு கிண்டி கிண்டிட்டு போ, நீங்க வேலை செஞ்ச மாதிரி இருக்கும். அதில் சூடா இருக்க கை வைக்க சொல்றீங்க. தப்பா கருத்து நீ தரேன்டா, போதுமா? அதுல புடிச்சி சும்மா அவன் சமைச்ச மாதிரி ஒரு சாங்கி இருக்கட்டுமேன்னு சொன்னேன்டா. நான் வேணா கலர் ஜோடியாவே கலருங்கப்பா, நாங்க ஒன்னும் சொல்லல. புருஷன் பொண்டாட்டியுமே கழிட்டு போங்க, நாங்க வேணாம் நான் சொல்றோம். அப்படின்னா ஓகே. புள்ள பொண்டாட்டி விட்டு ஒரு செகண்ட் நவர மாட்டான் போல. நான் வாய்ப்பு கம்மி விஜி, மருமகளை கைக்குள்ள போட்டுக்கோ, இல்லைன்னா நமக்கு கஞ்சி வெளியே தான் பாத்துக்கோ. ஆமா உண்மையதானம்மா சொல்றாரு. நீங்க கூட என்ன ஓட்டுறீங்க பாத்தீங்களா? யாரும் ஓட்டல, நீ என்ன தலையாட்டியோ அதுக்குதான் மாட்டுவான்னு எனக்கு புரிஞ்சிருச்சு, அதனால சொல்றாங்க. மம்மி நாயத்தகிட்டே போறீங்க, இல்லைன்னா ஓட்டுறீங்க. சரி காரிட்டு போ. ஓகே ஓகே. எங்கடி போன? உன் கையில வை அந்த ஏலத்தை. ஓகே ஓகே. உங்களே வச்சு முடிக்க போறாங்க, இப்பதான் நீங்க வைக்கிறீங்க. என்னடா காலை வரும்? ஐயா சொல்லிடுங்க காலை வரும். இல்ல வைக்கட்டுமே, மத்தவெல்லாம் அவங்க பாக்கட்டும், இலை போடுறதுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே. அதெல்லாம் பண்றதுக்குள்ளே இது வந்துடும், அப்படியே திரும்ப இலையில வைக்க வேண்டியதான். இதுல என்ன இருக்கு? இதுக்கப்புறம் இந்த மயிலம் தானே, அப்படியே மீதியெல்லாம் வர வழிதான். ஏதோ நின்று தங்கி பார்க்க வேண்டியதெல்லாம் இல்ல. அதெல்லாம் அப்படியே சும்மா அர்ச்சனை பண்ணிட்டு கும்பிட்டு வர்றது. அப்புறம் என்ன, அது அபிஷேகம் இது அவ்வளவுதானே. சும்மாவே பண்ணாதீங்கடா. எந்த 6:30 கிளம்பிடலாம், போதுமா? வெந்துச்சடி பொங்கிச்சு. இன்னும் 2 நிமிஷத்துல எடுக்க போறதா சொன்னாங்க, அந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. பரவாயில்ல. இந்த கம்பி எல்லாம் வச்சிங்க அங்க, அதே மாதிரி கட்டையே நல்லாதான் இது வந்துச்சு. காத்து அடிக்குது, இதுவாயிட்டே இருந்துச்சு. இந்த கம்பி வச்சுதான் கொஞ்சம் நிக்குது. யானமும் கரெக்டா இருந்துச்சு, அந்த அடுப்புக்கு விறகுதான் கரெக்டா இருந்துச்சு. அங்க யாரும் கூட இல்ல, அழகா அம்மனுக்கு வாசல்ல வச்சுட்டாங்க. சரி சோம்பேத்தனமா திருப்பி உள்ள விழுந்துரும் வரணுமேனு. சரி விடு, இப்போ பால் ஊற்றி விட்டுறாங்க. சக்கரை பொங்கல் தானே, இப்போ ஊத்துடா, அப்பதான் பொங்கி வரும். பொங்கி அதுக்கப்புறம் அரிசி போட்டு பண்ணாதான் நல்லா இருக்கும். சரியா? ஒரு பொருளும் காணும். நம்பி வைக்க முடியாதுல்ல, அதான் எல்லாம் அண்ணா கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன். பாவி எல்லாத்தையும் இதை ஒழிச்சு வச்சிருக்க. ஆச்சா காணுமே, முந்திரி காணுமே நீங்க தேடிட்டு இருந்தேன். ஆமா மாமி, உங்களுக்கு பயந்து ஒழிச்சு வச்சிருக்கோம். கொழுப்பு தான்டா உங்களுக்கு, கொழுப்பு தான். எங்க அதெல்லாம் வராது, பிரசாதம் பண்ணதுக்கு அப்புறமா தான் வரும். வந்தீங்கன்னா நீங்க சாமி கும்பிடுறதுக்கு மேலே எச்ச பண்றதுக்கு. அடிமா தாயே, எனக்கு தெரிஞ்சு மாமி பசங்க கூட அடம் பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். சித்திங்க தான் முடிப்பாங்க. என்ன சித்திங்களா? அவங்க அம்மா பக்கம் குழந்தைகளுக்கு அவங்க அடம் பிடிப்பாங்க. அது என்னமோ வாஸ்தவம் தான். மொத்தமா எல்லாரும் கலாய்க்கிறீங்க. நீங்க பேசிட்டு இருங்க, நான் வேலையை பாக்குறேன்.
இதுக்குள்ள மட்டும் எப்படிதான் திருசு திருசா ஞாபகம் கிடைக்குது. என்ன ஒரு ஹக்கு ஒன்றும் தேவையில்ல, பக்தியோட இருங்க. சும்மா பக்தியோட இருங்க, நான் பக்தியோட தான் இருக்கேன். அது வேற இது வேற டிபார்ட்மெண்ட். உண்மை. கொஞ்சம் கொஞ்சம் பேசிடாத. சரி 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 சரி, என்ன? நீங்க காண்டாக்கிட்டே இருங்க, அது பேசுறது உங்களுக்கு அடிதான். ஆமா, அவனையும் கடிச்சிட்டான். திரும்ப உன்னை இன்னைக்கு நீ மாட்டின நிஜமா? விஷயத்தை பாரு. அவன் போய் சொன்னியா? போய் சொன்னியா? இல்ல, உண்மையதான் சொன்னேன், போதுமா? படிக்கணும் ஷூ. சொல்லிட்டு நான் டிஸ்டர்ப் பண்ணல. மோனே உனக்கு அப்போ ஓகே. மொத்தத்தையும் ஊத்திடுவியோ? ஏன் கொஞ்சம் குடிக்க வேணுமா? பச்சை பால்லாம் தானே இருக்கும். எடுத்து வைக்கிறேன், குடிங்க. ஆய ஊத்தி வச்சு வேற. கொஞ்சம் கொதிச்சு வரட்டும், அப்போ அரிசியை போடு. சரிங்க. ஓ, அப்ப நீங்க செய்முறை சொல்லதான் இருக்கீங்க. கல்யாணம் அவ கையால பண்ணட்ட வேண்டாம். நான் பண்ணக்கூடாதா? 2 பேரும் சேர்ந்து பண்ணுங்கடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பண்ணட்டும், நான் அவளை பிடிச்சிக்கிறேன். எருமை தான் சொன்னேன். ஏடி எல்லாம் புரியுது. புரியும் புரியும். இதுக்கிட்ட ஒரு புருஷனை. நான் பஞ்சாயத்து ஈவினிங் சொல்லிட்டோம்ல. சரி சரி. ஏதோ வருது. அது ஏதோ வரல, பால் பொங்குது. வீட்டுல பாலை கூட காச மாட்டாளா? லட்சத்துல வாழ்ந்துட்டு வந்திருக்காங்கன்னா தெரியலையே. பால் ஏன் காசணும்? பாருங்க இவங்க ஏதாவது ஃபாரின்ல மாதிரி காஃபி டீ குடிக்க மாட்டாங்களோ? தெரியல. மோஸ்ட்லி சில்லு தானே குடிப்பேன். பையனுக்கு வேலை செய்யறவங்களும் போட்டு கொடுத்துருவாங்க, அதனால தெரியாது. சரி, முதல் முறையா ஒரு டிஷ்ஷை கத்துக்கோ. பொறுமையா செய்யறாங்கல்ல, என்ன டவுட் இருந்தாலும் கேட்டு கேட்டு கத்துக்கோ. ஆயிரம் சொன்னாலும் மாமி செய்யற சக்கரை பொங்கல் ஒரு டேஸ்ட். ஊர்ல செஞ்சு பொங்கல்லாம் வைப்பாங்களேப்பா, எப்போ சாப்பிட்டாலும் டேஸ்டா இருக்கும், மறுநாள் வரைக்கும் டேஸ்டா இருக்கும். அது எப்படின்னே தெரியல. என்னவோ சரிதான், என் மத்த இடத்துல அப்படி வரல. சீக்கிரமா ஏதோ ஒரு மாதிரி ஆயிடுது. அது என்ன சீக்கிரட்டு கத்துக்கிட்டே ஆகணும். அதையும் நம்ம ஃபாலோ பண்றோம். ஓகே, நான் சமைக்கிறேன் கேட்டு அதையும் ஃபாலோ பண்ண சொல்றேன். என்ன பண்ண மாட்டேடி, குக்கர்ல 2 சவுண்ட் விட்டா வந்துடும்டி. குக்கர்ல செய்யலாமா? பொறுப்பு வேக போட்டு எடுத்துட்டா அதுக்கப்புறம் வெள்ளம் மட்டும் தானே, அதை அப்படியே சிம்ல வச்சு பவுடர் வெள்ளமே கிடைக்குது. அதை கொட்டினீங்கன்னா 5 நிமிஷத்துல அது ரெடி ஆயிடும். அவ்வளவுதானே. ஓகே, ஒரு நாள் ட்ரை பண்றேன். எங்களுக்கு டேஸ்டிங் கொடுத்துறாத. ட்ரை பண்ணி புருஷ மாடி மட்டும் சாப்பிடுங்கன்னா சந்தோஷமா. ஆச்சா, ட்ரை பண்றது அக்கா கொடுத்ததா? தெரியாம ஒண்ணு சமைக்க சொல்லிட்டேன், மன்னிச்சு. எல்லாம் முடியாது, ஆசைப்பட்டுட்டீங்க கொடு. அரிசி போட்டுடா. அரிசி கொடு. அரிசியா? கிணத்துல ஊறுது பாரு. ஓகே ஓகே, தரேன். எவ்வளவு ஊற போட்டிருக்கீங்க? எல்லாரும் கொஞ்சம் சாப்பிடுவீங்க, இது ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நைட்டு சில்லுன்னு சாப்பிடுவேன். உனக்கு இது கூட தேங்காய் கொடுத்தா போதும், இன்னைக்கு ஃபுல்லாக சாப்பிட்டு விட்டுவல, அதுக்குதான். தேங்காய் நல்லா தான் இருக்கும், ஆனா அது இளநீர் தேங்காய் வந்து இன்னும் டேஸ்டா இருக்குமே. எல்லாத்துக்கும் அப்படியே எடுத்துட்டு வந்தாரு, கவலைப்படாது. அதனால உடச்சா அந்த தேங்காய் தான் இருக்கும், பிரசாதம் வந்தாலும் சாப்பிடு. சூப்பரு. ஆமா, நீ தேங்காய் தொட்டு சாப்பிடுவேன்னு தெரியும், அது என்ன இளநீர் தேங்காய்? ஒண்ணும் இல்ல, இளநீரா குடிக்கிறீங்கல்ல, அப்போ கொஞ்சம் ஒழுக்கையா இருக்கும். அதுலயே கொஞ்சம் முத்தின தேங்காவா இளநீர்ல உடைப்பீங்கல்ல, அதுல இருந்து அந்த தேங்காவா மாறுது பத்தியா, அந்த நேரத்துல ஒரு தேங்காய் வரும். அது நார்மல் தேங்காவும் இருக்காது, வழுக்கைக்கு ஈக்குவலாவும் இருக்காது, அதோட கொஞ்சம் இதாகவும் இருக்காது. கடிச்சு சாப்பிடலாம், ஆனா இளநீர் சாப்பிட்ற ஃபீலே இருக்கும். அந்த தேங்காய் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். சும்மாவே எவ்வளவு கொடுத்தாலும் சாப்பிடுவா அந்த தேங்காவை. இளநீர் தேங்காய் எப்படி சாப்பிடுவாலும் அப்படி சாப்பிடுவா. இந்த பதத்துல இருக்கிறத சக்கரை பொங்கலோட சாப்பிட்றது அது வழக்கம். அதான் உங்களுக்கு தெரியுமே, தேங்காய் கடிச்சு சாப்பிடுவான்னு தெரியும், அது டேஸ்டா தான் இருக்கும். எல்லாருக்கும் கத்து கொடுத்துட்டா. அவளுக்கு எல்லாருமே அந்த தேங்காய் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டுல. எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாண்டா, உங்க அப்பா, உங்க அம்மா, உங்க மம்மி, டாடி எல்லாம் இப்ப அப்படிதான். தாத்தா கூட அப்படிதான் தேங்காவோட தான் சாப்பிடுறாங்க. இன்னும் நல்லா தான் இருக்கும். இல்லை, அவகிட்ட தான் கற்றுக்கிட்டோம். நாங்களே அது ரொம்ப மிஸ் பண்ணுறோம் தான். போன வாட்டி நமக்கு பொங்கல் பெருசா நம்ம வைக்கல, அதனால நம்ம சாப்பிடல. போன திருவிழா பிரசாதம் அப்படி போயிடுச்சு, பொங்கல் வைக்கல. அதான், அது கோயில் பொங்கல் எல்லாத்தோட கலந்துச்சுல. அது நம்ம வீட்டு பொங்கல்னா அது ஒரு டேஸ்ட், அதனால நாங்க பெருசா பொங்கலை சாப்பிடல. இன்னைக்கு சாப்பிடணும். ஏதோ அரிசி கூட போட்டு வச்சிருக்கு, சாப்பிடுங்க. வந்துச்சாடா? வெல்லம் போடலாமா? நல்லா பிடிச்சதை வச்சிருக்கேன், அப்படி தூவி விட்டு. சரியா? விடாம கொஞ்ச நாள் கிண்டிடா, இல்ல வேலை அடியில ஊட்டிக்கும். என்ன கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கும். சரியா, வெள்ளம் நீத்து போகல, பாத்துட்டு ஊத்திக்கலாம். தண்ணியை தானே சாப்பிடுவீங்க, தெரியுமா? ஊற்றிக்கும். சரி. போட்டுடா, போட்டு கிண்டிடு. அப்படிக்கு அந்த அனல் இருக்குல்ல, அதுல ஒரு கரண்டி வச்சு நெய் ஊற்றி முந்திரி லைட்டா சூடு பண்ணி இதை ஊற்றி. சரியா? முந்திரி ஒன்று வச்சுக்கிங்களே, கொஞ்சம் கொடுங்க. போட்டாதான் டேஸ்டா இருக்கும். என்ன 2 தரேன் அப்புறமா. திராட்சை போடல? திராட்சை போட மாட்டோமே, வெறும் முந்திரி தான் போடுவோம். போட்டாதானே டேஸ்ட். முந்திரியே 2 வாய்க்கு ஒரு வாட்டில கிடைக்கும்.
நீ ஏன் திராட்சை போட மாட்டீங்க இதனால கேட்கணும்னு நினைச்சேன். எல்லாரும் முந்திரி திராட்சை தானே போடுவாங்க. தெரியுமே அது ஏன்னு. தானே ஏன் ஐயா? அதுக்கு ஒன்றும் பெரிய காரணம்லாம் இல்லடா. அந்த திராட்சை ஒரு மாதிரி புளிப்பு தன்மையை குத்துரும் கொஞ்ச நேரம் கழிச்சு. அதே மாதிரி ரொம்ப நீத்து போயிடும். அது நீத்து போறது எப்படி இருக்குன்னா பொங்கல் தனியா அந்த தண்ணி தனியா இருக்கும். அதனால சீக்கிரமா உங்களுக்கு சளிப்பு வாசனை வந்துருது. ஒரு புளிப்பு வாசனை பொங்கல்ல இருக்கு. மறுநாள் அந்த பொங்கல் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் புளிக்கும். அது வந்து கெட்டு போச்சா என்னன்னு தெரியாது உங்களுக்கு. ஆனா அது திராட்சையோட புளிப்பு தான் காரணம். இனிப்பான திராட்சை நினைச்சா கூட அதுல புளிப்பு வந்துடும். அதே மாதிரி அது திகட்ட ஆரம்பிச்சிடும்டா. இதெல்லாம் உங்களுக்கு திகட்டாது. திராட்சை போடுறது இல்லை. அதுக்கும் திராட்சை பிடிக்காது. சியாதான திராட்சை அப்படியே காய் திராட்சை சாப்பிட்றோம். இந்த மாதிரி சமையல்ல போட்டா பாயசத்துல எதுக்குமே அதுக்கு இறங்காது. இந்த மாதிரி நான் இனிப்புல திராட்சை போடவே மாட்டேன். அதனால பாயசத்துல நான் போட்டிருக்கேன். அதனால நம்ம பாயசம் எத்தனை மணி சாப்பிட்டாலும் அந்த இனிப்புனா இனிப்பா இருக்கு. ஒரு புளிப்பு தட்டுல சளிப்பு வரல நீத்து போல ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் சாப்பிட்டா கூட அது நல்லா இருக்குது. அதுக்கு தான் நான் திராட்சை போட மாட்டேன். இப்போ திராட்சை போட்டா உடனே சாப்பிடணும். ஆமா, அதுல புளிப்பு இறங்கத்துக்குள்ள சாப்பிட்டீங்கன்னா அது நல்லா இருக்கும். இல்லைன்னா அது நல்லா இருக்காது. அந்த தண்ணியும் அந்த பொங்கலும் ஒட்ட கூட ஒட்டாது நீத்து போறதுனால. அதுக்கு நான் போட மாட்டேன். 2 நிமிஷம் விடாமா விடலாம் ஐயா, வீட்டுல அப்புறம் எடுத்துடலாம். இந்த வேற கல்வி வெளியே போடு சிறுவர். போடுறேன். இல்லப்பா பெருசா தானே இருக்கு, பயப்படாதீங்க. திருப்பி நான் பக்கம் போடுறேன். ஓகே. ஏலக்காய் வாசனை சூப்பர். வெட்டி போடுறாங்க போல. நம்மளாம் கிரைண்ட் பண்ணி போட்டுறோம். ஆமா, நான் ஒரு டப்பா ஃபுல்லா வச்சிருக்கேன் கிரைண்ட் பண்ணி. லைட்டா சுகர் ஆட் பண்ணி பவுடரா இருக்கும். முடிச்சு இது பண்றது சமவாசனை இல்ல. ஆமா, இது எங்க இருக்க தூக்குது. இது முந்திரி கவனமான இருக்கேன். இப்ப நான் கூறுது உட்காந்தான். நான் திராட்சையை போட போறதுலப்பா. இதனால தான் புளிக்குதா எனக்கு தோணும் நைட்லாம் சாப்பிடும் போது. என்னடா இது நல்லாவே இல்லையே தெரிஞ்சிச்சு. நோ திராட்சை நைல வறுத்து தனியா சுட்டு சாப்பிட்டது. ஆமா, இனிமேல் நான் ஆலோசனை சொல்ற போறேன். எப்ப சாப்பிடணும்னு இருக்கு. சாமி கும்பிடணும், அப்புறமா தான் சாப்பிடணும். நான் பேரெல்லாம் போடாம பாக்குறேன். இல்லை ஒன்றும் பிரச்சனை. சரி சரி.